ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 9 ஆஃப் குவாரண்டைன். April 2 தான் ஆகுது. நீ April 14 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த குவாரண்டைன் பீரியட் வேறு லெவலாக சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் சரியாகணும்னா நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி இருக்க நிறைய vloggers வந்து வெளியே போக முடியாமல் கண்டென்ட் எடுக்க முடியாமல் தான் இருப்பீங்க. நீங்களாம் கேட்கலாம், ஏன்னா நீ வெளியே போய் தான் கண்டென்ட் எடுக்க போறியா, வீட்டிலேயே இருந்து எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் வந்து வெறும் மொபைல் கேமரா யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நான் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அப்படி எடுக்கும்போது நிறைய கிரெயின்ஸ் வந்து கிளாரிட்டி கம்மியாகுது. அதனால நான் எடுக்கல. அதான் நம்ம சேனலில் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக அப்பப்போ லேட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரம் சரியாகும்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வெளியே போயிட்டு நம்மளேருந்து ஒரு 10 பேருக்கு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனால் கூட அது பெரிய கஷ்டம். ஸோ எல்லாரும் வீட்டிலே இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நம்மளால் ட்ராவல் வீடியோ போடுறதோ vlog வீடியோ போடுறதுலாம் சான்ஸே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோவே போடாமல் இருக்கிறத விட பப்ளிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரியோ சில வீடியோஸ்லாம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் இது கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ண போகிறோம். அவங்களில் ஒரு 10 பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு இந்த குவாரண்டைன் பீரியடில் உதவுறதுக்காக சில அத்தியாவசிய பொருட்களோட சேர்ந்து 1000 உதவித்தொகையும் தரதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த 1000 உதவித்தொகை வந்து ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இன்னிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. April 2 இன்னிலேருந்து தான். ரேஷன் கார்டில் நிறைய வகை இருக்கிறதுனால ஏன் கார்டுக்கு இந்த அமௌண்ட் வருமா வராதான்னு சொல்லிட்டு உங்களில் சில பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். இந்த டவுட்டை தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அமௌண்ட் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க, டோக்கன் சிஸ்டமில் கொடுக்க போகிறாங்க. வீட்டுக்கே வந்து அவங்க டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டோக்கனில் வந்து டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டைமுக்கு நீங்கள் ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டோக்கன் வர லேட் ஆனால் கூட உங்களுக்கு டவுட் வரலாம், நான் இந்த அமௌண்ட்டுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு. அந்த டைமில் கூட நீங்கள் இப்படி செக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் நான் காட்ட போகிறேன். வாங்க உள்ளே போய்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலாக இருந்தாலும் சிஸ்டமாக இருந்தாலும் எதுலையும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு TNPDS போயிடுங்க. ஸோ TNPDS போனதுக்கப்புறமா ஃபஸ்ட் லிங்க்கு, நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் வச்சு பார்த்துக்கலாம். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே சிட்டிசன் லாகின் போயிடுங்க. சிட்டிசன் லாகினில் வந்து உங்கள் ரேஷன் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எப்படி செக் பண்ணுறதுனா, நீங்கள் சப்போஸ் ரேஷன் கார்டில் பொருள்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பில்லெல்லாம் மெசேஜ் வரும். அது என்ன நம்பருக்கு வருதோ அந்த நம்பரை தான் அதில் கொடுக்கணும். அப்புறம் இந்த கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். வந்துடுச்சு. சப்மிட் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் தான் வந்து நிற்கும். இதில் வந்துட்டு என்டைட்டில்மெண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைடில் இப்படியே லெஃப்டில் என்டைட்டில்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா கோவிட் கேஷ் சப்போர்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். சப்போஸ் இந்த 3 இடத்துல 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வராது, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இதே தமிழில் பார்க்கணுன்னா கூட மேலே தமிழ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட இது தமிழில் வந்துடும். இதில் வந்து கோவிட் நிவாரண தொகைன்னு இருக்கும். இதில் வந்து இங்கேயும் ஒன்று இருக்கணும், இங்கேயும் ஒன்று இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். இவ்வளோ தான் கைஸ், சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இதே ப்ராசஸ் நான் TNPDS ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு TNPDS ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இதில் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் பதிவு செய்ய கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு OTP வரும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு. அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். OTP வந்துருச்சு. உள்நிலை கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து உரிமம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உரிமம் கிளிக் பண்ண அப்புறமா இந்த கோவிட் நிவாரண தொகைன்னு இருக்கும். இதில் வந்து உரிமை அளவு 1 இருக்கணும்,
மீத அளவு 1ல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் எலிஜிபிளாக இருக்கும். சப்போஸ் இங்கே 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்காது. அவ்வளோதான், சிம்பிள் கைஸ். ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். நீங்கள் ரெண்டுத்தில் எந்த மெத்தடன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ரீசன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது 3 ஆப்ஷன்ஸ் காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.